ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ஆஹா கல்யாணம் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் வீட்டில் சீமந்த பேச்சு பேசுறதுனால எப்படியாவது இதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுனால ஒரு பிளான் பண்ணுறாங்க. படிக்கட்டுலேருந்து இறங்கி வரும்போது நம்மளே தவறுதலாக போய் விழுந்துட்டேன்னா அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படின்ற பொய்யை நம்ம சொல்லிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் ஐஸ்வர்யா நினச்சது நடக்காமல் அந்த சமயத்தில் மகா தாங்கி பிடிக்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடாதாமா அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்க, அதுக்கப்புறம் கோடீஸ்வரி பார்க்க கொஞ்ச நாள் கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் வச்சு அனுப்பட்டுமா அப்படின்னு கேட்க, எல்லாரும் நீங்கள் இங்கேருந்து பார்த்துக்கோங்களே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தேவி ரூமில் தங்க வைக்கிறாங்க. சித்ரா தேவி என்ன நினைக்கிறாங்க, கோடீஸ்வரி எப்படியாவது இந்த ரூமை விட்டு அனுப்பணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஏசியை கூலிங்காக நல்லா வச்சுட்டு படுத்துடுறாங்க. இல்லை, சித்ரா தேவி தூங்குற தருணத்தில் ஏசி ரொம்ப கூலிங்காக இருக்கிறதுனால அந்த துணி எடுத்து பார்க்குறாங்க. கிடைக்காதனால செல்ஃபில் இருக்க சித்ரா தேவி புடவை எடுத்து போத்திக்கிறாங்க. இதை நம்ம ஆல்ரெடி ப்ரோமோலே பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் என்ன வருது அப்படின்னா, கௌதம் தூங்கிட்டு இருக்க சமயத்தில் ஏற்கனவே ஐஸ்வர்யாவுக்கு அடுத்த சொன்னவங்கிட்ட இருந்து ஃபோன் வருது. என்னை எப்படியாவது நீங்கள் பெயிலில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உன்னை எதுக்காக நாங்கள் பெயிலில் எடுக்கணும், எல்லா வேலையும் சொதப்பி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு திமிரா பேச ஆரம்பிக்கிறாங்க கௌதம். இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா கௌதம் எங்க ஆளை காணுமே அப்படின்னு பின்னாடியே தேடிட்டு பார்க்குறாங்க. என்னெல்லாம் உன்னை பெயிலில் எடுக்க முடியாதுன்னு சொல்கிறத கேட்டு உடனே கோவப்பட்டு, நீங்கள் மட்டும் இந்த வேலையை பண்ணலைன்னா நீங்கள் என்ன பண்ண சொல்லிங்களோ, கிட்னாப் பண்ண சொன்ன விஷயம் எல்லாத்தையும் குடும்பத்தில் உள்ளவங்க கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. அங்கே ஐஸ்வர்யா, என்னாச்சு கௌதம், யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை, என்னோட ஃப்ரெண்டு தான் ஏதோ ப்ராப்ளத்தில் இருக்கான் போல இருக்கு, நான் பேசிட்டு வரேன், நீ போமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உண்மையாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம் நீ உள்ளே போமா, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. நான் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு கௌதம் சொன்னதுக்கப்புறமா, நீங்கள் மட்டும் இந்த வேலையை பண்ணலாம், என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. பக்கம் வீட்டுக்கு வந்த விஜய் பிரபாவை ஏன் ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அவங்க அப்பா கிட்ட கேட்டு, அதுக்கப்புறம் வாங்க வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இன்னொரு பக்கம் மிட் நைட்டில் வெளில போனால் சூர்யா மகா ரெண்டு பேரும் எல்லாரும் ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்க தருணத்தில் காலையில் வராங்க. எல்லாரும் முன்னாடி எல்லாரும் சின்ன சின்னதாக கேள்வி கேட்க, உடனே சின்னத்தையும் சொல்கிறாங்க, நைட்டில் போனவங்க இப்போ தான் வரீங்க போல் அப்படின்னு கிண்டலாக பேச, உடனே சூர்யா மேலே பழிய தூக்கி போடுறாங்க மகாவும். ராஜலட்சுமியும் கடுன்னு இருக்காங்க. விஜய் நம்மளை வெளியில கூப்பிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்த பிறகுதான் தெரியுது அங்கே அனாமிகாவும் வந்திருக்காங்க அப்படின்னு. அனாமிகா ட்ரைவ் பண்ணுறாங்க. முன்னாடியே உட்காருங்க ப்ரோ அப்படின்னு விஜய் சொல்ல, பரவாயில்ல நான் பின்னாடியே உட்காந்துக்கிறாங்க. இந்த பக்கம் கிச்சனுக்கு வந்த மகா அவசரமாக எல்லாருக்கும் டீ கொண்டு போய் கொடுக்குறாங்க. சாரி அத்தை, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, மன்னிச்சிருங்க அப்படின்னு சமையல் வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சூர்யா இறங்கி கீழே வரதை பார்த்த மகா என்ன பண்ணுறாங்க, திரும்பவும் பால் காசி டீ போடுறாங்க. தாத்தா பாட்டி ரெண்டு பேரும் மகா உயர்வாக பேசிகிட்டு இருக்காங்க. பாருங்கள் எப்படிலாம் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே மகா என்ன பண்ணுறாங்க, சூர்யாவுக்கு டீ எடுத்துகிட்டு கொடுத்துட்றாங்க. மேலேருந்து இறங்கி வந்த கோடீஸ்வரி தன்னோட மகளுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு கிச்சனாண்ட போகிறாங்க. உடனே ராஜலட்சுமி அதை தடுக்கிறாங்க. விருந்தடைய தானே வந்திருக்கீங்க, அதெல்லாம் செய்யணும்னு ஒன்று அவசியம் இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அத்தை சொல்கிறதும் சரிதாம்மா, நீங்கள் அமைதியாக உட்காருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மகா சொல்கிறாங்க. இந்த பக்கம் கௌதமுக்கு கால் பண்ண அட்வொகேட் சொல்கிறாங்க, உடனடியாக 15 லட்சம் தேவைப்படுது பெயில் எடுக்கிறதுக்கு அப்படின்னு. இவ்வளோ அமௌண்ட்டை எப்படி நான் உடனே அரேஞ்ச் பண்ணேன் அப்படின்னு கேட்க, அப்போ விடுங்க, அப்போ எடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல, இல்லை நான் பார்த்து எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்க, சீமந்தத்துக்காக தாத்தா கொடுத்த எல்லா நகையிலையும் போட்டு அழகு பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் கௌதம் ஐஸ்வர்யா கிட்ட நகை கொஞ்சம் கொடுக்க முடியுமா, உடனடியாக 15 லட்சம் ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவ்வளோ பைசா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ சொல்ல முடியாது ஐஸ்வர்யா, நான் நேரம் வரும்போது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நீங்கள் காரணம் சொல்லாமல் எல்லாரும் நகையெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நகைகளையும் கௌதம் முன்னாடி கபோர்டில் கொண்டு போய் பூட்டி வைக்கிறாங்க. ஐஸ்வர்யா இந்த பக்கம் வெளியில் போனதை பார்த்த கௌதம் என்ன பண்ணுறாங்க, ஐஸ்வர்யாவுக்கு தெரியாமல் அந்த நகைகளை எடுத்துகிட்டு கீழே வர கௌதம் எல்லாரும் முன்னாடியும் மாட்டுறாங்களா இல்லை தப்பிச்சு போயிடுறாங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் டிவிக்கு முன்னாடி. அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.